வெல்கம் டு இன்ஃபினிட்டிவ் டாக்ஸ் தமிழ். ஞானசேகரனின் உண்மையான முகம் வெளிவந்தது. எஸ், ஃபைனலி ஞானசேகரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பிரியாணி கடை ஓனருங்க. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ற அளவுக்கு இவருக்கு தைரியம் கொடுத்தது யார் அந்த சார்? இதை உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2024 கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. யாரு கால் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் காலேஜ் முடிச்சுட்டு தனியாக பேசிட்டு இருந்தோம் சார். எங்கள் 2 பேர்த்துக்குமே தெரியாமல் ஞானசேகரன் அப்படின்னு ஒருத்தர் எங்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காட்டி என்னைய பாலியல் வன்கொடுமை பண்றாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு சொல்றா. அதனால போலீஸ் டிசம்பர் 24 ஞானசேகரன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. 25 அவரை அரெஸ்டும் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே விட்டுட்டாங்க. ஏன் விட்டுருக்கணும் அப்படின்னு தாங்க நானும் நினைச்சேன். இப்பதான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 டிசம்பர் அன்னைக்கு ஞானசேகரன் மேல போட்ட எஃப்ஐஆர் எப்படியோ சோசியல் மீடியால லீக் ஆயிடுச்சு. அது தெரிய வந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பப்ளிக்கும் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அதனால போலீஸ் ஹெவி ப்ரெஷர் ஞானசேகரனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆனதுதான் முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா ஒரு பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டவங்களோட பேரை கூட போலீஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க எஃப்ஐஆரே ரிலீஸ் ஆனாங்கிறது தான் பெரிய விஷயம். மொத்த தமிழ்நாடோட பார்வையும் இந்த கேஸ் மேல திரும்பிடுச்சு. இதன் அடிப்படையில கோர்ட் எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்குறாங்க. 3 பேர் கொண்ட டீமுங்க. அது 3 நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேகப்பிரியா, பிருந்தா, இமான் ஜமாப். 3 பேருமே ஃபீமேல் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் புது கோணத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ண சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஒன் இந்தியாவை சேர்ந்த நெல்சன், டிடி நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டர், தந்தி ரிப்போர்ட்டர், குமுதம் ரிப்போர்ட்டர் இவங்களோட போன்ஸை பறிமுதல் செஞ்சாங்க. மறு நிமிஷம் பத்திரிகையாளர் சமூகம் இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்காம அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கதாநாயகன் ஞானசேகரன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? போலீஸ்க்கே டெக்னாலஜியை சொல்லி கொடுத்துருக்காரு. கூகுள் சேட்டலைட் மேப்ஸை யூஸ் பண்ணி சென்னையில் இருக்க பணக்கார வீடுகளில் டார்கெட் பண்ணி அந்த வீடுகளில் போய் பணங்களையும் நகைகளையும் திருடிட்டு வந்தோடனே விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணியிருக்காரு? 50% அவரோட பிரியாணி கடைக்கும் 50%ல சரி சமமாக அவங்களோட 3 மனைவிமார்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு. என்ன மனுஷங்க அவரு. போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தோடனே அவங்க சொல்றாங்க ஞானசேகரனுக்கு கால் உடைஞ்சிருச்சு, மாவு கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாவு கட்டுன்னு தெரியுதுல்ல? இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்ச லாயர் சங்கங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க நார்மலாவே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். பாலியல் வன்கொடுமை சட்டங்கள் கீழே அரெஸ்ட் ஆகுறவங்க யாருக்குமே லாயர்ஸ் போக மாட்டாங்க. இது தெரிஞ்ச கோர்ட் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ரைட்ஸ் தான். அதனால ஜெயபிரகாஷன், கோதண்டராஜன் ஞானசேகரனுக்கு அப்பீல் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேரி ஜெயந்தியும் அப்பீல் ஆகுறாங்க. ஞானசேகரனுக்கு எதிராக 29 நேரடி சாட்சிகள், 75 ஆவணங்கள், 100 குற்றப்பத்திரிகைகள் அவர் மேல தாக்கப்பட்டதுங்க. அதெல்லாம் தெரிஞ்ச ஞானசேகரன் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு கோர்ட்ல. ஏன் இப்படி அலறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு அப்பா இல்லைங்க, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு அக்கா இருக்காங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்குது, அதனால் என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் சம்பாதிக்கிற ஒரே நபர், எங்கள் வீட்டில் நிறைய கடனெல்லாம் இருக்குது, என்னை அரெஸ்ட் பண்ணும் போதே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் என் ஆயுள் தண்டனையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமான்னு டிஸ்கவுண்ட் கேட்குறாருங்க ஜட்ஜ் முன்னாடி, அதுவும் கோர்ட்ல. இதெல்லாம் கேட்ட நம்ம ஜட்ஜ் ராஜலட்சுமி மேம் நான் ஜூன் 2 என்னோட ஃபைனல் டிசிஷனை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 குற்றங்கள் இவர் மேல சாட்டப்பட்டது. 11 குற்றங்களை
சாட்சியோடு நிரூபிச்சிருக்காங்க. அதனால என்னென்ன செக்ஷன்ஸ் வரும், எவ்வளோ ஆயுள் தண்டனைகள் வரும்னு மொத்தமாக கால்குலேட் பண்ணி நான் ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வெளிப்படையாக வந்து இந்த கேஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய கேஸாக இது வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி பல பொண்ணுங்க கிட்ட இவர் இந்த மாதிரி நடந்திருக்காரு. அதையும் உங்களுக்கு இந்த 11 கேஸ்க்குள்ள நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேரி ஜெயந்தி மேம் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, யார் அந்த சார் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலி அந்த பொண்ணு எஃப்ஐஆர் கொடுக்கும்போது ஒரு விஷயம் போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. என்னை வீடியோ காட்டி மிரட்டும் போதும், என்னை அப்யூஸ் பண்ணும் போதும் ஞானசேகரன் ஒரு ஃபோன் கால் பேசினார். அதில் மேக்ஸிமம் வேர்ட் சரிங்க சார்னு அவர் யூஸ் பண்ணார். எனக்கு அந்த சார் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. போலீஸுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் யார் அந்த சாருன்னு தெரியல, ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணும் போதும் யார் அந்த சாருன்னு தெரியல. இன்னுமே அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்டோட ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இன்ஃபினிட்டிவ் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ.